முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஏன் தனித்துவமா இருக்கு? தமிழ்நாடு ஏன் முதன்மை மாநிலமா இருக்கு? தமிழ்நாட்டை இன்னைக்கு நாடே ஏன் வியந்து பார்க்குது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள். சாமானிய மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுடைய தேவைகளை எப்படி திட்டங்கள் மூலமா பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றதை யோசிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு திட்டங்களையும் சிந்தித்து அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கு, தமிழ்நாடு வளர்ந்துட்டு வருது, முதன்மை மாநிலமா ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா ஒரு குடும்பத்திற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு நம்ம பார்த்தா உணவுக்கான செலவு பிரதானமா இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கான செலவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மருத்துவம் சார்ந்த செலவுகள். இப்போ இந்த கல்விக்கு ஆகக்கூடிய செலவையும் மருத்துவத்திற்கு ஆகக்கூடிய செலவையும் எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம். அதன் காரணமாக தான் எப்பவும் கல்வியையும் மருத்துவத்தையும் இரு கண்களா பார்க்கிறேன் அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கல்விக்கான செலவுகளை குறைக்கும் பட்சத்தில் கல்விக்கான திட்டங்கள் நிறைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகை, திறன் பயிற்சி, இப்படி பல்வேறு விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மருத்துவத்திற்காக கூடிய செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது, அதுல முக்கியமானது மருந்துகள் வாங்கக்கூடியது. இயல்பா வரக்கூடியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிபி, சுகர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அதற்கு எல்லாத்திற்கும் தீர்வு அப்படின்றது தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டியது வரும். அப்போ தொடர்ந்து மருந்து மாத்திரை வாங்கணும் அப்படின்னா அதற்கான செலவு அப்படின்றது மாதம் அவங்களுடைய கணக்குல இருக்கும். அப்போ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மகத்தான நோக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தனையில உருவானது தான் முதல்வர் மருந்தகம்ன்ற மகத்தான திட்டம். முதல்வர் மருந்தகம் பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாம். இன்றைய காலச்சூழலில் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டி உள்ளது. தனியார் மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இம்மருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது. பொதுமக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். தரமான மருந்துகள் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட தாயுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. ஜெனரிக், பிராண்டட், சர்ஜிக்கல், நியூட்ராசியூட்டிக்கல் மற்றும் இந்திய மருந்துகளையும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தாலும் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தாலும் பொதுமக்களுக்கு சந்தை மதிப்பை விட 75% வரை குறைந்த விலையில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஆன முதல்வர் மருந்தகம். கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது கொடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என அறிவித்தேன். அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதோ 1000 முதல்வர் மருந்தகங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் ஜெயஸ்ரீ, கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர், காஞ்சிபுரம் மாவட்டம். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 1000 முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 16 கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாகவும் 4 தொழில் முனைவோர்கள் மூலமாகவும் மொத்தம் 20 முதல்வர் மருந்தகங்கள்
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம தொடங்கியிருக்கோம் இன்னைக்கு. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலுச்செட்டி சத்திரம் அப்படின்ற இடத்துல தாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தால் நடத்தப்படும் முதல்வர் மருந்தகத்தை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இங்கே துவக்கி வச்சிருக்காங்க. பெயர் சரளா. நான் கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறேன். தாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாட்சியராகவும் கூடுதல் பொறுப்பில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த சங்கத்தின் மூலமாக தற்போது நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாக இச்சங்கத்தில் இன்று முதல்வர் மருந்தகம் என்ற திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதனை எங்களது மண்டல இணை பதிவாளர் அவர்களாலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களாலும் அவர்களின் முன்னிலையிலும் துவங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகங்கள் 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. என் பேர் சங்கர், தாமல் கிராமத்தை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்திலிருந்து தாமல் கிராமம். நான் விவசாயம் செய்துன்னு வருகிறேன். எனக்கு உடம்புல சுகர் இருக்குது, வீட்டுக்கு சுகர் இருக்காங்க. நான் வெளியே மாத்திரவாங்கன்னா மாதத்துக்கு 6000 ரூபாய் ஆகுது. இங்கே வந்து 25% கம்மின்றாங்க. அதனால் இங்கே வந்து இனிமேல் தான் வாங்குவேன். இன்றைக்கி தான் முதல்ல வந்தது, இன்றைக்கி தான் வாங்குகிறேன். இனிமேல் தான் இங்கே தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது 30% குறைஞ்சனா எனக்கு 6000 ரூபாய் ஆகும் மாதம். அதில் வந்து 1500 2000 ரூபாய் மிச்சமாகும். அது என் செலவுக்கு வேறு கூட்டுமை செலவுக்கு பண்ணிக்குவேன். ஏழை எளிய மக்கள், அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக வருது. அதே மாதிரி இன்னும் பல திட்டத்தை முதல்வர் கொண்டாடுவார். அதுமாதிரி நன்றி அவருக்கு. நானும் எங்கள் ஒய்ஃபு வந்து மாதம் ஒரு 5000 ரூபாய் மெடிக்கல் ஆகுது. இங்கே வந்து பார்த்தா மாதம் வந்து ஒரு 2000 ரூபாய் கம்மியாகுது பார்த்தேன். அதே மெடிசன் தான் இருக்குது. ஒரே கம்பெனி, அது கம்பெனி வேறு மாற்றம் கிடையாது. இது ரொம்ப முதல்வர் ஐயாவுக்கு இது ரொம்ப ஏழைங்களுக்கு சேர்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்வர் ஐயா வந்து நீரோடு வாழ வேண்டும். இந்த மாதிரி பத்து திட்டம் யாருமே செய்யலை. இது மாதிரி இவர் செய்ததுக்கு இவர் காலங்காலம் நான் இறைவனாண்ட வந்து பிரார்த்திக்கிறேன். இவர் ஆயுசு நீடிக்க குடிக்கணும்னு நான் நமாஸ் பண்ணி அல்லாஹ்விடம் துவா கேட்பேன். எங்கள் முதல்வருக்கு நான் சுகர் மருந்துயா, எனக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எங்கள் ஒய்ஃபும் கொலஸ்ட்ரால் சுகர் இருக்குது. 5000 ரூபாய் ஆகுது சார் மாதம் தனியாரில் வாங்கினா. இப்போ இங்கே வந்து வாங்கினா ஒரு 2000 ரூபாய் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த 2000 ரூபாய் என் குடும்ப செலவு ஆகும்ல. இது மாதிரி நாங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறோம், ஏழைப்பட்டதான், இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்தவன் நான். இது மாதிரி நம்ம இல்லாதப்பட்டவங்களே வந்து வாங்கினா எவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கும் தெரியுங்களா. முதல்வருக்கு தான் பெரிய பெரிய நன்றி. இந்தியாவிலே வந்து இது மாதிரி திட்டம் எங்கேயுமே செய்யலை. தமிழ்நாட்டில் செஞ்சோம்னா நம்ம முதல்வர் வந்து நீரோடு வாழ்ந்துன்னு நான் கடவுளாண்ட பிரார்த்தனை பண்ணுவேன். என் பேர் பரமேஸ்வரி, பால்செட்டி சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டம். நாங்கள் பிபிக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன். வெளியில் வாங்கினா 150 ரூபாய் வருது, இங்கே வாங்கினா கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. அதனால் இங்கே வந்து வாங்குகிறோம். குடும்ப செலவு தான். பசங்க சின்ன பசங்க 2 பசங்க வேலை செய்கிறானுங்க, கணவர் இல்லை. அதனால் மிச்சப்படுத்தி குடும்ப செலவு ஆகுது. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும், அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம். சுகர், பிபி
என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகள் வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம். சொன்ன மாதிரியே இன்னைக்கு 1000 மருந்தகங்களை திறந்திருக்கிறோம். இந்த மருந்தகங்களை சிறப்பா செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு. இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம், டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகத்துக்கு கவர்மெண்ட் வந்து 3 லட்சம் சப்சிடி கொடுக்குறாங்க. தொழில் முனைவோருக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சம் சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ முதல்வர் மருந்தகத்தோட 2 முக்கிய நோக்கம் என்னென்னா, ஒன்று தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, படித்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்குவது, இன்னொன்று வந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ செலவை குறைப்பது. இது ரெண்டுமே வந்து முதல்வர் மருந்தகத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. சென்னை சாலி கிராமத்தில் தமிழக மருத்துவ சேவை கழகத்தால் அனைத்து வசதிகளுடன் கூடிய மத்திய கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 48 மணி நேரத்திற்குள் மருந்துகள் நகர்வு செய்வதற்கு வாகன வசதியுடனான மாவட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கிடங்குகளில் 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கென கூட்டுறவுத்துறையால் www.முதல்வர்மருந்தகம்.tn.gov.in என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு பிஃபார்ம் மற்றும் டிஃபார்ம் கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் 3 லட்சமும், கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சமும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகம் செயல்படுத்துவது குறித்தான மென்பொருள் பயிற்சி தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 3 கட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1500 நபர்கள் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவரஞ்சனி ஜனார்த்தனம். நான் கீழ்சிறுனை கிராமத்துலேருந்து இருக்கேன். நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸை வந்து 2018 முடித்தேன். முடிச்சுட்டு 1 இயர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ஸ்கீமில் நானும் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த முதல்வர் மருந்தகம் எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரக்கை வந்து பிராண்டட் நேமு, ஜெனரிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண்டட் நேம்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாலினி ஸ்ப்ரே இருக்குது, அது வந்து பிராண்டட் நேம். இதே ஜெனரிக் நேம்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும்தான், டைக்ளோஃபெனாக், லின்சிட் ஆயில், அது மட்டும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேம் தான். இது வேணால் ஜெனரிக் நேம் இருக்கும். மற்றபடி வாலினி ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஆனால் வாலினின்னு சொன்னோம்னா அது வந்து பிராண்டட் நேம். பிராண்டட் நேமுக்கும் ஜெனரிக் நேமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஜெனரிக்காக வாங்கும்போது விலை வந்து ரொம்ப குறைஞ்சி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மாண்புமிகு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா மருந்துக்கும் 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் இது ஏழை எளிய மக்களுக்கு வந்து மருந்து வந்து சாதாரணமாக போய் கிடைக்கும். இதனால் நிறைய பேர் வந்து பயன்படுவாங்க. நார்மல் மெடிசன் ஷாப்பில் பிராண்டட் நேமில் விற்பாங்க சார். 198 ருபீஸ் ஒரு மெடிசன் இருக்குன்னா அதை அப்படியே பில் போடுவாங்க, எந்த டிஸ்கவுண்ட் எதுவுமே போட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து ரேட்டும் குறைவு தான், அதுலேயும் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறோம் 25%. அதனால் இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக கிடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து பிஃபார்ம் முடித்து 8 வருஷம் ஆகுது. 1 இயர் மட்டும்தான் ப்ராக்டிஸ்க்காக வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து போகல. இப்போ வந்து இந்த டைமில் தான் வந்து முதல்வர் மருந்தகம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து சார் கொண்டு வந்தாங்க. இது சம்மந்தமாக எனக்கு வந்து தாமல் சொசைட்டியிலேருந்து என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க.
சரிங்க சார் நானும் வரேன், நானும் வந்து ஃபார்மசி வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது. ரொம்ப அலைய தேவையில்லை, லைசன்ஸ் வாங்க இதெல்லாம் சொசைட்டி மூலமாகவே இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஈஸியாகவே கிடச்சிருச்சு. முதல்வர் மருந்தகத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை, அடித்தட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. திட்டம் கொண்டு வந்ததுனால முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான திட்டமான முதல்வர் மருந்தகம் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகத்தான திட்டமான முதல்வரின் மருந்தகம் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த முதல்வர் மருந்தகம் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் மக்கள் குறைந்த விலையில, அதாவது 50% 75% வரை தள்ளுபடி விலையில தங்களுக்கான மருந்துகளை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதன் காரணமா பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவர்கள் தொழில் முனைவோர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு திட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையே வந்து பலத்த வரவேற்பு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். காரணம், திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட 8 நாட்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல மருந்துகள் இந்த கடைகள் மூலமா விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்போ மக்களுடைய பொருளாதாரத்துல சேமிப்பு அப்படின்றது இந்த மருத்துவ செலவுல இருந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அப்போ மருந்துகள் வாங்குறத காசுல அவர்கள் மிச்சம் பிடித்து சேமிக்க தொடங்கியிருக்காங்க. அவர்களுடைய சேமிப்பு உயர்ந்திருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மகத்தான திட்டம் பற்றி. முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில மாவட்ட மருந்து கிடங்குகளிலிருந்து 3 மாசத்துக்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது. சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. 38 மாவட்டங்கள்ல மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட மருந்து கிடங்குகள்ல அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி, குளிர்சாதன பெட்டி, ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட 48 மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பா பணியாற்றும் வகையில மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கு 3 கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. இதனால பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்ச 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ டெய்லி வந்து மக்கள் வந்து இருக்கிற மெடிசன்ஸை வாங்கிட்டு போயிடறாங்க. இல்லாத மெடிசன்ஸை நாங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம். 2 டேஸில் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவோம் எல்லா மெடிசன்ஸும். வந்து முதல்வர் மருந்தகத்துக்கு வந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே வந்து அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸ் கேப்பை கூட அவங்க பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து வேலை கொடுத்தாங்க. வந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. டைமிங் ஹார்ஸ் கூட சூப்பராக இருக்குது. சேலரி கூட எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் லைஃப் லைனில் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன். இந்த மாதிரி ஒரு முதல்வர் மருந்தகம் வந்து மக்களுக்கு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். முதல்வர் மருந்தகம் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. முதல்வர் மருந்தகத்துக்கு மருந்துகள் வந்து டிஎன்எம்எஸ்சியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஜெனரிக், அதாவது பொதுப்பெயர் மருந்துகள் டிஎன்எம்எஸ்சியிலிருந்தும், பிற மருந்துகளை வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன்லேருந்தும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம். தமிழ்நாடு அரசு நிறுவனத்திடமிருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி மார்க்கெட்டிங் காஸ்ட் எதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்கறதுனால குறைஞ்ச விலையில் நம்ம தரமான மருந்துகள் நம்மளால் முதல்வர் மருந்தகம் மூலமாக கொடுக்க முடியுது. அதாவது 75% குறைவான விலையில், தனியார் மருந்துகளை விட குறைவான விலையில் நம்ம முதல்வர் மருந்தகத்தில் அவைலபிளாக இருக்குது. அதோட கூட இன்னும் 25% டிஸ்கவுண்ட் விலையிலும் நம்ம கொடுக்குறோம். அதாவது உதாரணமாக நம்ம டயபெட்டிஸ் போன்ற இதுக்கு வந்து 1300 ரூபாய் செலவாகுது மாதத்துக்கு அப்படின்னா, அந்த மருந்துகள் நம்ம முதல்வர் மருந்தகத்தில் 300 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுபோல் சைக்காட்ரிக் மெடிசன், மனநல நோய்கள் சம்மந்தமான மருந்துகள் வந்து 1000 ரூபாய்க்கு தனியாரில் இருக்கிறது நம்ம மருந்தகத்தில் 175 ரூபாய்க்கும், ப்ரெஷர் மாத்திரைகள் 600 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளுடைய முதல்வர் மருந்தகத்தில் 85 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு மெட்ஃபார்மின் எடுத்துக்கிட்டோன்னா 500 mg மெட்ஃபார்மின் அதை வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது 70 ரூபா ஆகுது.
அதே நம்ம வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கும்போது 30 ரூபா ஆகுது. அதே நம்ம முதல்வர் மருந்தகத்தில் வாங்கும்போது 13 ரூபா வருது. ஒரு நார்மல் மெடிசன் மெட்ஃபார்மின் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு மெட்ஃபார்மினுக்கே இவ்வளோ வேரியேஷன். மாதம் பல்காக மெடிசன்ஸ்க்கு செலவு பண்ணுற ஒரு ரீசன்னு இப்போ மக்களுக்கு கொஞ்சம் குறையலாம் முதல்வர் மருந்தகத்தினால. 1000 ரூபாய் உள்ள சுகர் மருந்து வந்து இங்கே வந்து 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. ரொம்ப அதிகமாக இருக்கிற மருந்து கூட இங்கே கம்மியாக தான் இருக்குது. சுகர் மருந்து எல்லாமே இங்கே வந்து கம்மியாக இருக்குது முதல்வர் மருந்தகத்தில். அயன் டேப்லெட் அண்ட் கால்சியம், விட்டமின் சி கேப்சூல் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்தேன். இதே கேப்சூல் இதே டேப்லெட்ஸ் நான் வெளியில் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து மோர் தென் 2500 ஆயிருக்கும். பட் இங்கே நான் பே பண்ணது வந்து ஜஸ்ட் 500 to 600 தான். எனக்கு தேவையான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் வாங்க வந்தேன். கண்டிப்பாக அதில் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த முதல்வர் மருந்தகங்களில் சிறப்பு என்னன்னு கேட்டால், இங்க பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளை வாங்கி பயன்பெற முடியும். இந்த திட்டத்தை மிக சிறப்பா செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி. அதனால் தான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். முதல்வர் மருந்தகத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மருந்துங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல கம்மி ரேட்டில் நல்லாவே எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்குது. ரொம்ப கம்மியான இன்கம் இருக்கிற பீப்புளுக்குலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சுகர் பேஷண்ட். நான் வந்து ஜிகோ கிளைமேட் பி ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். அது விலை 122 ரூபா இருந்தது. சரி, இந்த புது கடையில் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து கேட்டேன். இங்கே வந்து கேட்டதுக்கு அந்த மாத்திரையும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜெனரிக் மெடிசன்லையும் இருக்குது சொன்னாங்க. இப்போ இந்த மெடிசன் விலை வந்து 12 ரூபா. இது எனக்கு வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது 122க்கும் 12க்கும் எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் இனி ரெகுலராக இங்கே தான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் மந்த்லின்னா அது மருந்துக்கு நிறைய செலவாயிடுது. அதோட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 1000 ரூபாய் தான் நம்மளுக்கு ஆகுது. தினமுமே மாத்திரை எடுக்கணுங்கிற தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் அதிகமான பணம் கொடுத்து வேலைக்கு சாப்பிட்ற மாத்திரைகளை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். அரசு நிறுவனத்திடமிருந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு எந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் இல்லாமல் தரதுனால நம்ம தரமான மருந்துகளை குறைவான விலையில் முதல்வர் மருந்தகத்தில் அவைலபிளாக இருக்குது. அதனால மக்கள் அனைவரும் முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகள் வாங்கி மருத்துவ செலவுகளை குறைத்து பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம கணக்கு பார்க்கறது இல்லை. இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோ அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பா செயல்படுத்துற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும். இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மருந்துகள் என்பது முதல் கட்டம் தான். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு. டிஃபார்ம் படிச்ச இளைஞர்களை சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம். நான் முதல் நாள் இளைஞர்களின் திறன்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இது போன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது. நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள். நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாக்கும். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ செலவினை குறைக்கும் முதல்வர்
மருந்தகம் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கி வைத்து அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன். இப்படி திட்டங்களுடைய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அப்படின்ற மகத்தான திட்டம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். மேலும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.